கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரின் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழுவின் சார்பில் ஆன்லைனில் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த லெந்து கால கூடுகைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஆத்தும நேசரின் காயங்கள்ல தோளில் ஏற்பட்ட காயங்கள், தோல் என்ற அவருடைய அவயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அவர் மேல் சுமத்தப்பட்டது. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஏன் இத்தனை காரியங்கள்? ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக, நம்மை தப்புவதற்காக, ஆக்கினையிலிருந்து, மரணத்திலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை தப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளை பட்டார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து சென்ற அந்த தோளில் ஏற்பட்ட காயங்களை குறித்து புனிதர்களின் தரிசனங்கள் என்ற நூலிலிருந்து இந்த குறிப்புகள் எடுக்கப்படுகின்றன. இந்த சிலுவை சுமார் 100 பவுண்ட் எடை இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த சிலுவையின் குறுக்கு அந்த மரமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தோளின் மேல் வைத்து அமுக்கப்பட்ட அவ்வளவு பார சிலுவை. புனித பெர்னார்ட் என்பவர் 12ஆம் நூற்றாண்டிலே அவர் தன்னுடைய குறிப்புகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எந்த காயம் அதிகமாக கஷ்டப்படுத்தினது என்று கேட்டால் அவர் இந்த தோளில் ஏற்பட்ட அந்த காயத்தையே அவர் சொல்லுவார். இந்த தோளில் ஏற்பட்ட காயமானது 5 காயங்களோடு இணைத்து இதுவும் 6வதாக கருதப்படுகிறது. அவ்வளவு கஷ்டமானதாக, ஏறக்குறைய 3 அங்குலம் அளவுடையதாக அந்த காயம் காணப்பட்டிருக்கிறது என்று தூரின் துணி ஆய்வு, இயேசுவின் உடலிலே சுத்தப்பட்டு காணப்பட்ட அந்த துணியின் பெயர்தான் தூரின் துணி. அதிலே ஆய்வு செய்த பொழுது இந்த தோள்பட்டையில் காணப்பட்ட இந்த காயமானது மிகவும் பெரியதாக காணப்பட்டிருக்கிறது. அதிகமான உராய்வுகள், அந்த சிலுவையின் பாரம் அந்த தோளிலே அமைத்தினதன் காரணமாக அதிக உராய்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. எலும்புகள் இடமாற்றம் அடைந்திருந்தன. அப்புறம் சதை பிடிப்புகள் காணப்பட்டிருந்தன. இப்படியாக அந்த குறிப்பு சொல்லுகிறது. பாரமான சிலுவையை தான் கஷ்டப்பட்டு சுமக்கிறதை சீரேனே ஊரானாகிய சீமோன் என்பவன் கொஞ்ச நேரம் சுமக்கும்படியாக அவனிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த வேளையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நின்று அழுது கொண்டிருந்த பெண்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அந்த நேரத்திலும் உபதேசிக்கின்றவராக அவர் காணப்பட்டார். இந்த பாவங்களின் பழு ரொம்ப அதிகமாக காணப்பட்டது. அது 3 எழுத்துதான் பாவம், ஆனால் அதனுடைய பழு அதிகமானது. ஒரு பொருளாசைக்காரன் விரும்புகின்ற பொருட்கள் எல்லாவற்றையும், ஒரு குடிகாரன், மதுபானக்காரன் விரும்புகிற மது அவ்வளத்தையும், கொலைகாரன் விரும்புகின்ற எல்லா பிணங்களையும், விக்கிரக ஆராதனை விரும்புகிற எல்லா விக்கிரங்களையும், அப்புறம் மண்ணையும் பொன்னையும் விரும்புகின்ற விபச்சாரக்காரர் எல்லா வேசிகளையும் ஒவ்வொன்றாக
நம்மேல் சுமத்தப்படும் என்றால் எவ்வளவு பாரமாக இருக்கும், தாங்க முடியாத பாரம். ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த லோகத்தின் பாவங்கள் ஒரு மனிதனுடையதல்ல, எல்லாருடைய இப்படியான பாவங்களின் பழுவை சுமந்ததன் காரணமாக தான் அவ்வளவு இந்த தோள் பட்டையானது உராய்வடைந்திருக்கிறது. இதை தவிர நம் மனதிலே, வார்த்தையிலே, சிந்தையிலே, செய்கையிலே எத்தனையோ பாவங்கள், அவைகளெல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதுதான் அவ்வளவு கஷ்டமான பாரமான காரியமாக சிலுவை காணப்பட்டிருக்கிறது. இதை மனதில் நாம் கொள்ள வேண்டும். அதை தியானிக்கின்றவர்களாக இந்த நாட்களிலேயாவது எனக்காக என் இரட்சகர் பெற்ற அந்த பாடுகளை தியானிக்க இந்த நாளில் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் எதுவற்றாலெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பாரமாக்கினேன் என்று நாம் நினைக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சுயத்தினாலும் சத்ருவினாலும் உலகத்தாலும் நான் செய்த காரியங்கள் சிலுவையின் மேல் சுமத்தப்பட்டு அவைகள் அவரை பாரமாக்கியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளுவோம். பாவங்களை முழுமையாக பகைக்கிற இயேசுவே, அதோடு என்னையும் பகைத்து விடக்கூடாது என்பதற்காக பாவத்தின் தண்டனை, ஆக்கினை, நியாயத்தீர்ப்பு இவைகளிலே நான் மூழ்கி இல்லாமல் போய்விடாமல் இருப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். எவ்வளவு பெரிய காரியம்! யாராலும் இது தாய் தகப்பன்மார்களோ உற்றார் உறவினர்களோ யாராலும் செய்ய முடியாத காரியம். நாம் உள்ளத்தில் காணப்படுகின்ற இந்த பாவத்தின் பழு அவர் மேல் சுமத்தப்பட்டது. இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் எல்லாவற்றையும் தன்மேல் சுமத்தி கொண்டார். இனி அப்படிப்பட்ட காரியங்களினால் சிலுவையின் மேல் சுமத்தப்படாதபடி நம்மை நாம் கரெக்ஷன் பண்ணுவோம். டெய்லி சிலுவையின் காட்சிகள் நம் முன்பாக வரட்டும். ஏனென்றால் அவர் பட்ட அந்த தோளின் காயங்கள் அவ்வளவாக இருந்திருக்கிறது. நாம் மறுபடியுமாக அவரை நாம் சிலுவை சுமக்க வைத்துவிடக்கூடாது. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இனி வருகின்ற காரியங்கள் எதுவுமே அவரை கஷ்டப்படுத்தாமல் இருக்க அவரை சார்ந்து கொள்வோம். ஆவியானவரை கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தோள் பட்டையிலே ஏற்பட்ட இந்த காயத்தை குறித்து நாங்கள் அப்பா தியானிக்க ஒரு வாய்ப்பை தந்தீங்க. பாரமான சிலுவை அப்பா சுமத்தப்பட்டதே அப்பா. அப்பா, எங்களுடைய சுயம் நீக்கப்படட்டும் அப்பா, ஜென்ம பாவங்கள் நீக்கப்படட்டும் சுவாமி. நாங்கள் உம்மிடத்திலே மனம் கசந்து அழுது எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட, எங்களுக்கென்று ஆக்கினை தீர்ப்பை வராதபடி பாதுகாத்த இயேசுவே, எங்களுக்கென்று நியாயத்தீர்ப்பு வராதபடி பாதுகாத்து கொண்டீரே அப்பா. எங்களை மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து மறுபடியுமாக உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தாமல் இருக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் உணர்த்துவதை கேட்டு ஆவியிலே பிழைத்திருக்கின்றவர்களாக ஆவியானவருக்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். நன்றிந்த பரமபிதாவே, ஆமேன்.